வீரத்தேவன் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய போராட்டம் நடத்தல இந்த சினி ஃபீல்டில் வீரதேவன் அப்படின்ற டைட்டில் வந்து உங்களுக்கு எப்படி தைரியமாக வைக்க முடியும்? இல்லை, உண்மையை சொல்லணும்னா வீரத்தேவன் அப்படிங்கிற டைட்டில் தோணலை. அது இப்போ என் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரன் செல்வராசு, எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா வீரன் தேவர். இப்போ நான் அதுக்காக ஜாதி படம் எடுக்கலை. நான் ஒரு ஜாதியை மையமாக வச்சு ஜாதியை பெருசாக காட்டி அப்படி படம் எடுக்கலை. என் ஊரில், என் குடும்பத்தில், என் அண்ணன் தம்பிக்குள்ள, என் மாமச்சனுக்குள்ள நடந்த ஒரு கதை. அந்த கதையை நான் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க பேரை தான் நான் வச்சாகணும். ஸோ அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் வீரத்தேவன். வீரத்தேவன் அப்படிங்கிறது நான் கற்பனையாக உருவாக்கி அப்படிலாம் வைக்கல. ஒரு உண்மையான நிகழ்வு. அது அந்த நிகழ்வுக்குள்ளே இருந்த ஒரு கதாபாத்திரத்தோட பேர் தான் வீரத்தேவன். அதை தான் நான் அந்த படத்தோட தலைப்பாக வச்சுருக்கேன். மற்றபடி ஜாதியை முன்னெடுத்தியோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாரும் பார்க்குற ஒரு ஜனரஞ்சமான படமாக இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த முத்துராமலிங்க தேவரோட ஃபீல்டை வச்சு தோற்றம் பண்ணியிருக்கீங்க. டான்ஸ் சீக்வன்ஸும் சரி, அவர் சிலையும் வச்சு சரி. மதுரை மாவட்டத்தில் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தில் நடந்த ஒரு கதை. அந்த சமுதாயத்தை வச்சு நான் படம் பண்ணும்போது அந்த சமுதாயத்தில் இருக்க இளைஞர்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க, அங்கே ஒரு சில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அது இயல்பு. இப்போ எல்லா ஜாதிக்குமே ஒரு தலைவர் இருக்காங்க, எல்லா ஜாதிக்குமே ஒரு மதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க விழாவுக்கு அவங்கவுங்க போகிறாங்களா, அது மாதிரி என் கதையில் இருக்கிறவங்க அந்த விழாவுக்கு வருவாங்க, அங்கே ஆடி பாடி டான்ஸ் ஆகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் ஜாதியை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகல. எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி ஒரு பேர் இருக்குது, எனக்கு எப்படி ஒரு பேர் இருக்குது, அது மாதிரி எல்லா மனிதனுக்கும் ஒரு ஜாதி இருக்குது. அவங்க கதையை பண்ணும்போது அந்த ஜாதியை சொல்லித்தான் ஆகணும். சின்ன கவுண்டரு, நாட்டாமன்னு ஒரு படம் பண்ணால் அதில் கவுண்டர்னு ஒருத்தர் தான் காமிச்சாங்க, சின்ன கவுண்டர்னு வச்சாங்க. இவ்வளோ ஏங்க இப்போ வர நடிகைகள் எடுத்துக்கங்களேன், என்னென்ன ரெட்டி, நாயர், நம்ம யாரும் அதெல்லாம் கேட்குறோமா? நவ்யா நாயர்னு வர்றாங்க, ஸ்ரேயா ரெட்டின்னு வர்றாங்க. மற்ற மாநிலத்திலாம் ஜாதியை பின்னாடி வச்சுக்கிறாங்க, அதை பெருசாக யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது உண்மையான பேருங்க. இப்போ எங்கள் அப்பா பேர் என்னன்னா வீரன தேவர், அவங்க அப்பா பேர் வந்து மாயாண்டி தேவர், இப்படி தான் பேர். அதை வச்சா ஏன் ஜாதின்றாங்கன்னு தெரில. ஸோ ஜாதி சம்மந்தப்பட்ட படம் இல்லை. இந்த படத்தில் வந்து நான் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாங் ஷூட் போயிட்டுருக்கு. செகண்ட் டே அசோக் ராஜா மாஸ்டர் கம்போஸ் பண்ணுறாங்க. சாங் ரொம்ப நல்லா ஹெவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு படமும் வந்து முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் தேட்டரில் வரும். கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் கரத்தை கோபாலன், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீரத்தேவன் ஒரு சிறப்பான திரைப்படமாக வந்துட்டுருக்கு. அதில் ஒரு ஓப்பனிங் சாங், நான் நிறைய ஓப்பனிங் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு ஓப்பனிங் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு தான். சொல்லி